பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இன்னொரு விதத்தில் கண்ணீர். சில காரியம் தொலைஞ்சு வச்சுன்னா கண்ணீர் விடுவோம். ஐயோ இழந்துட்டமேங்கிறக்காக என் புறவுகளை இழந்தாலும் சரி, பொருளை இழந்தாலும் சரி, இன்னைக்கு மனுஷனுக்கு உடனே வர்றது என்னது தான்? கண்ணீர் தான். ஆனால் உன் கண்ணீருக்கு கணக்கு இருக்குங்கிறத தெரியுமா? நீ சத்தமிட்டு அழுக வேண்டியதில்லை, ஆண்டவர் பாதத்தில் வச்சா போதும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் துயரத்தின் எல்லை கண்ணீர் தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டஸ்பேர், ஆங்கியூஸ், தாங்கனா துயரம், டியர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கண்ணீர் கவுண்டட், அது கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீருக்கு விலையேற பெற்ற மதிப்புண்டுங்க. வீணாக உன் கண்ணீரை சிந்திடக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் உண்டு. ஏன் அன்னாள் வடித்த கண்ணீருக்கு பலன்லாம் போச்சா? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு சாட்சி உள்ள மனுஷனை அவருக்கு கொடுக்கலையா? இப்பவும் பார்க்கிறோம். ஒரு கூட்டமே கண்ணீர் விட்டதை பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனத்திலிருந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து எடுத்து வைத்து கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? எங்களுக்குள்ளே பாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும்
மறக்கணும், கர்த்தரை நான் நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், நான் கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். தாவீதும் அவன் மனுஷரும் அவன் மனுஷர். 3ஆம் நாளிலே. நல்லா கவனிங்க, தாவீதோட இருந்த மனுஷர் யார் தெரியுமா? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே ஐயா முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும். எத்தனை வசனம்? 22. ஏன்னா தாவீது அவனோட சிலர் கூட்டிட்டு புறப்பட்டான். முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. 22. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்கிற கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள். அப்ப அவன் கூட இருந்தது யாராரு? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனான. இப்படி இந்த 600 பேர் அவங்க கூட இருந்தாங்க. இவங்க ஒரு இடத்துல போய் குடியேறினாங்க. எங்க போய் குடியேறினாங்க? சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தில் போய் குடியேறினாங்க. குடியேறி ஏற்கனவே கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்க சமூகத்தில் தள்ளப்பட்டான் இந்த பேர் உட்கார்ந்துருக்கான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அமலேக்கியர் என்ற ஒரு இனத்தவர் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? கொள்ளையிட்டு போயிட்டான். அத்தனை நாள சுட்டரித்து விட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, உறவுகளும் இல்லை, சொந்தங்களும் இல்லை, உடைமைகளும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, திருப்பி வரும்போது பார்க்கும்போது வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி அழுவீங்க? எனக்கு அன்பானவர்களே, அழுகைங்கிறது அவன் அழும்போது அதனுடைய பலன் தெரியும். சிலர் நாமளே அப்படி அழுதமாம்போம், தன்னறியாமல் அழுதுருப்போம், புலம்பி அழுதுருப்போம். அதாவது துயரத்தின் எல்லை. எனக்கு அன்பானவர்களே, அந்த துயரத்தின் எல்லைக்கு கணக்கே கிடையாது. நாம் அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை துயரத்தின் எல்லை எவ்வளோ இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அநேக நேரம் நம்மளே நம்ம அறியாமல் என்ன செய்வோம்? அழுவோம். யார்கிட்ட சொல்லி அழுறது? யார்கிட்ட சொல்லி அழுதாலும் என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. எங்கே சொல்லி அழுதாலும் சரி, பிரயோஜனம் கிடையாது. துன்பங்கள் தொல்லைகள் புல்லை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லை புல்லை சூழ்ந்து கொண்டாலும், அன்பு குன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எனக்கு அன்பானவர்களே, துன்பங்கள் தொல்லை வரும்போது சூழ்ந்து கொண்டா அழுகதான் வரும். இங்கே எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஒன்று இழந்தாலே எவ்வளோ நேரம் அழுவோம். உதாரணமாக ஒருத்தர் இப்படித்தான் அழுதுகிட்டு இருந்தார் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட. என்னையான்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, இருந்தது 100 ரூபா, ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், என்ன டிக்கெட் எடுக்கணுமா, கொண்டாங்க நான் எடுத்து வரேன்னு வாங்கிட்டு போனார். கண்ணு தெரியா அவர்.
அவர் சொல்லி அழுதார், கன்செஷனையும் கொண்டு போயிட்டார், 100 ரூபாயும் கொண்டு போயிட்டார். என்கிட்ட இருந்த ரூபாயும் போச்சு. அடுத்தாப்புல எனக்கு இந்த கன்செஷனுக்குன்னு அலையணும், ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு சைன் வாங்கி நான் அலைஞ்சு ஆஸ்பத்திரி தேடி அலையணும். 100 ரூபா போனால் கூட பெருசில் என்னை அலைய வச்சுட்டு போயிட்டாருன்னு அழுதார். எனக்கு அன்பானவர்களே, சில காரியத்தை இழக்கும்போது நாம் கண்ணீர் விட்டுக்கிறோம். யார் தேற்றி அதில் விட சத்தமிட்டு அழுறோம். இங்கே தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுதாங்களாம். எப்படி அழுதாங்களாம்? 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்கள், யாரு? ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, கடனை திரும்ப கொடுக்க முடியாதவங்க, இந்த 600 பேர் என்ன செய்தாங்களாம்? தங்களிலே அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்னா வேதனை வந்துச்சுன்னா அந்த சத்தம் விட்டு அழுறது தெரியாது, தன்னறியாமலே அழுவான். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் செய்யாத குற்றத்தை சொன்னால் எத்தனை நேரம் அழுதுருப்போம். தவறே செஞ்சிருக்க மாட்டோம், மேலே ஒரு தவறு சொன்னால் எப்படி அழுதுருப்போம்? யோசேப்பு அழுதான். எங்கே? வனாந்தரத்தில் அழுதான். ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான். அப்போ அந்த சகோதரலாம் வராங்க, இந்த வர்றான் பாரு, இவனை கொண்டு குழியில் ஓட்டுருவோம், இவனை கொண்டுருவோம், எப்படி நிறைவேறுன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. அவன் கிட்ட வந்தபோது 20ஆம் வசனம் 37:20, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவிக்க அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாக அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுருங்க என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கை. அதுக்கு பிறகு அந்த ரூபனே காணோம், அங்க அந்த கிளைமாக்ஸ்ல காணோம். வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது, ஐயா, அப்ப எவ்வளவு கத்தியிருப்பான் அந்த யோசேப்பு, அழுதுருப்பான். என்ன தவறு பண்ண, எதுக்காக என்ன இப்படி குழியில ஓட்டிருக்கீங்க? ஏன்னா சின்ன பையன் செய்யாத தவறுக்கு தண்டிக்கும் போது நம்ம அழுறோம். ஆனால் இங்கே எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், அவனும் அழுதான். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் இழக்கும்போது கண்டிப்பாக எந்த மனுஷனும் அழுவான். ஆனால் வேதம் சொல்லுது, நீ அழாத. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சாவு வந்துச்சுன்னா நீ அழக்கூடாது. அதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான, மற்றவனுக்கு தான் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஐயோ போயிட்டாரு நாள்றான். நமக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அதனால உயிரோடு இருந்தார். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏன்னா இயேசு ராஜா வந்தார், அடக்கம் பண்ணப்பட்ட இந்த பூமியில உயிர் தெழுந்தார். அதனால தான் நாம் பாடுறோம், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நுனியில் முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம்
எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, யூதராஜ எழுந்தார். யோபு 10 பிள்ளை செத்த போது அழுதானா? கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்தார். நம்மால முடியுதா? வந்து சொல்ற, அவன் 10 பிள்ளைகள் விருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காற்று வந்து மோச்சு அத்தனை பேர் செத்து போயிட்டான். அவ்வளோதான். அவன் தலையில் புழுதி வாரி போட்டான், சாம்பலில் உட்கார்ந்தான். ஆனால் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு இதைத்தான் நாமளும் சொல்லணும். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:13 என்ன வாசிக்கிறோம்? நித்திரை அடையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். ஏன்னா நம்ம சாவுன்னு சொல்றது இல்லை, அது என்ன சொல்றோம்? நித்திரை, தூக்கம், நித்திரை. ஏன்னா அவருடைய நிரந்தரமான இளைப்பாறுதலுக்கு போறார். அந்த நித்திரைக்கு போகும்போது குட் பை சொல்லி அனுப்புறோம். அந்த நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. அதுதான் துக்கப்படுறேன்னு அழுகிறது, அப்படி கீழே விழுந்து உருள்றது, ஐயோ போயிட்டான் ஐயோ போயிட்டான். இல்லைங்க, அப்படி அழவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று. அல்லேலூயா. அதுதான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். என்ன? எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் என்னவே எழுந்தார் இறைவன், எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் என்னவே எழுந்தார் இறைவன். குருடர்களுக்கு உதவும் பிழியாம், பாவ கருணை இருளை நீக்கும் ஒழியாம், எந்த குலத்துக்கும் ஜீவவாசல் வழியா எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் என்னவே எழுந்தார் இறைவன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், யுத்தத்தில் வல்லவர், எதற்குமே ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நாம மற்றவனை போல அழக்கூடாது. அதனால தான் சொல்றாரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, உன் கண்ணீர் சிந்தாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு. மற்றவர்களை போல நம்ம துக்கித்து புலம்பி அறிவில்லாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒன்று தெரியும், நமக்கு முன்னோடி யாரு? கிறிஸ்து. அவர் மரித்தார், அப்புறம் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லு, ஆண்டவர் நம்புற மக்களுக்கு சொல்லு. அப்படி நீங்க நம்புறீங்க உண்மைன்னா அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அதனால நாம மத்து செத்து போன அழக்கூடாது. ஆனா இவங்களுக்கு எங்க போனாங்கன்னே தெரியாது, ஒருத்தருமே இல்லை, எல்லாம் கொள்ளையிட்டு போயிட்டான், சத்தமிட்டு அழுதான். அது மட்டும் இல்லை, அதே 5ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 30:5 மிக அழகா எழுதப்பட்டிருக்கு. தாவீதின் 2 மனைவிகளாகிய, இவருக்கு ஒண்ணு இல்லை, அங்க 2, இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாத்தையும் விட 2 பொண்டாட்டி இழந்து நிற்கிறார். ஆனா
அந்த கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் தங்கள் குமாரர் குமாரத்தி உறவுகளை இழந்ததுனால தாவீதை கல்லறிய பார்த்தாங்க. தாவீதோ தன்னை கர்த்தருக்குள் என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்டான். தாவீது நெருக்கப்பட்டான். ஏன்னா எங்களை கூட்டியாந்து எல்லாத்தையும் விளங்க வச்சுட்டா, ஒன்றுமே இல்லாமல் வச்சுட்டு, ஏற்கனவே நாங்கள் பிறந்தது போதாதா, கல்லெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பந்தான் தாவீது கர்த்தர்ட்ட கேட்டான். என்ன கேட்டான்? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோன்னு கேட்டபோது கர்த்தர் சொன்னார், அதை பிடிச்சுக்கோ, சகலத்தையும் திருப்பிக்கொள்வாய் என்றார். யோபு அதை பிடிச்சதுனால தான் சகலத்தையும் திரும்ப பெற்றான். யோபு 42:12 வாசிக்கிறோம், யோபின் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும். எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 7 இருந்துச்சு, இப்ப 14. 6,000. முதல்ல 3 இருந்துச்சு, இப்ப 6,000. 1000 ஏர்களும். முதல்ல 500 இருந்துச்சு, 500. 1000 கழுதைகள் உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆனா இவனை பார்த்து ஒய்ஃப் என்ன சொன்னா, இன்னுமா சாகல இருக்க. நாம சில நேரங்களில் நமக்கு அறிவு மறந்துது, அதான் புலம்பிடுறோம். தாவீது அழுதான், எல்லாரும் அழுதாங்க. ஆனா கர்த்தர் கேட்டபோது வழி எப்படி கிடைச்சிருமா, போறான். நடந்து போகும்போது ஒரு அமலேக்கியன் வழியில அவனை கைவிட்டு போயிடான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வியாதி வந்துட்டா கைவிட்டுருவான். எஜமான்கள், அப்படிப்பட்ட எஜமான்கள் இன்றைக்கி இருக்காங்க. எஜமான்கள் கைவிட்டார். ஒரு அமலேக்கியன், அவன் கடைசியில் பாவம் பாதியில் நடந்தான். அவனை போய் கூப்பிட்டு, நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள், அத்திப்பழ துண்டு கொஞ்சம் ஆடையெல்லாம் அவனுக்கு கொடுத்து, வற்றலான திராட்சை கொலையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொடுத்தோன்னா அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்துச்சு. அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ யாரப்பா, எந்த ஊரப்பா? என் எஜமா என்னை கைவிட்டு போனான் 3 நாளைக்கு முன்னாடி. அவன் விட்டுட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் பலவீனமாக இருந்தேன், உடனே என்னை விட்டு போயிட்டான். அப்போ அவன் போன இடம் உனக்கு தெரியுமான்னாங்க. தெரியும்னு கூட்டு போய் காமிச்சான். அங்கே அத்தனையும் கொள்ளையாடின ஒன்று குறைவில்லாமல் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு சொல்கிறேன், இயேசு இந்த பூமியில் வந்ததே எதுக்கு தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்தார். இன்றைக்கி ஒரு வேளை என்னென்னத்தை நீங்கள் இழந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சத்தமிட்டு அழுது என்ன லாபம்? சத்தமிட்டு அழுதுனால திரும்பி வந்துட போகிறதில்ல. இன்றைக்கி அநேகர் சொல்லி புலம்புறீங்க, ஐயோ போச்சே, ஐயா போச்சே. ஐயா, எதை இழந்தாலும் பேச சொன்னார். ஐயா, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும், தகப்பனையாவது தாயையாவது, மற்ற எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், என் நிமித்த தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர் எனக்கு பாத்திரன் அல்ல. எதை இழந்தாலும் அவன் 100 பெறுவான்னு சொல்லியிருக்கார். நாம் அழ வேண்டியதில்லை. சில நேரங்களில் இழந்து நிற்கும் போது புலம்புறோம், என்ன செய்வேன் ஒன்று செய்வன, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் அழுதவங்க நிறைய பேர். எசேக்கியா அழுதான், அவன் வாழ்க்கை திரும்ப கொடுத்தார். அன்னாள் அழுதாள், அவளுக்கு ஒரு பிள்ளைக்கு பல 7 பிள்ளை கொடுத்தான். ஆகார் அழுதாள், அவளுடைய வாழ்க்கையில் அவன் பிள்ளையை பெரிய ஜாதி ஆக்கினான். தாவீது அழுதான், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கு தருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அழாதபடிக்கு முதல்ல என்ன செய்யணும்? சத்தத்தை அடக்கிக்க, மனசில் வச்சுக்கோங்க. கண்ணீரை விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாள் வரணும்னா 5000 ரூபா வேணும், 4000 ரூபா, தொலைக்காட்சிக்கு 1000 ரூபா ரெக்கார்டிங் எடுக்கணும். எங்கள் சபையை வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணு தெரியாகும். நாங்கள் எதை நம்பியில் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் தான் நம்பியிருக்கோம். எத்தனையோ சபையிலே கட்டுமான பணி பாதியில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். கடுதிரி அவங்க திருநெல்வேலியில் ஆண்கள் வயதானவங்களாம் தங்கியிருக்காங்க, எல்லாரும் கைவிடப்பட்டவங்க. ஆனால் ஒரு அறை, இன்னொரு அறை கட்டணும் எனக்கு ஆசை, அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு. ஆனால் ஆண்டவர் தான் ஆசீர்வதித்து எழுப்பி தரணும். அதுக்காக ஜெபிங்க.
அதே போல் மதுரையில் முந்தி பெண் பிள்ளைகளுக்கு வச்சுருந்த வயதானவங்களுக்கும் படிக்கிற பிள்ளை கூட அந்த இடம் கேட்டால் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ அந்த ஓடுகள்லாம் ஒடிஞ்சு போனனால ஒன்றும் செய்யல. ஒன்றும் ஓடு மாற்றணும், இல்லை அதை சென்றிங்காவது மாற்றணும். அதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் அதற்கென்று உதவுகிற மக்களை எழுப்பதும். வாரம் நான் வர்றவங்கள கூட சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். அவங்கள வாகனத்தில் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது வாடகை மாதத்துக்கு 16,000 ரூபா. ஆத்துமாக்களை அழைச்சி வர பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது 2 கண்ணுந்திரியாங்களோ ஆலயத்துக்கு கொண்டாந்து சேர்த்த பெரிய பாக்கியம். கர்த்தர் உங்களை ஏவினா. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் வர்ற ஃபோன் நம்பர் 2 வந்துக்கிட்டு இருக்கும். 2லேயும் ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தாராளமாக அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நான் கொடுக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு பழக்கம் பில்லு வச்சு தான் பழகியிருக்கோம், ஏன்னா எங்களுக்கு பில்லு வச்சா பின்னாடி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக பில்லு தருவோம். நீங்கள் என்ன செய்யலாம், அதையும் கூட ஃபோன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். 8438852500 அந்த நம்பரில் அடித்து பாருங்கள். பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே இருக்கும். நீங்கள் தாராளமாக அதற்கு கொடுத்து அதில் பில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்கிட்ட கூட சொன்னாலும் உங்களுக்கு போஸ்ட்டில் கூட அனுப்பி வைப்போம், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். அதுக்காக அவசரம்னா எப்போவும் கூப்பிடலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த நிலையில் எதை எதை இழந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்ல சொன்னீர், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் கண்ணீர் சிந்தாதபடிக்கு கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலனுண்டு என்று சொன்னீர். அவரவர்கள் செய்த கிரியைக்கேற்ற பலனை கட்டாயம் தருவீர். அதை நம்பி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இந்த நாளில் யார் எந்த காரியத்தை நினைத்து இந்த தொலைக்காட்சி முன்னாடி உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அதை விரும்புகிற காரியங்களை வாய்க்கச் செய்யும். குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடும். போக்கிலே வரத்தில் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.